ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. காவிரி படுகை மாவட்டங்களுக்கு இன்று அதி கனமழைக்கான சிவப்பு எச்சரிக்கை. கடலூர், விழுப்புரம், ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களுக்கும் ரெட் அலர்ட். சென்னையில் இன்று முதல் 3 நாட்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கை. திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மற்றும் தென் மாவட்டங்களிலும் மிக கனமழை பெய்யும் என அறிவிப்பு. வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி புயலாக மாறுமா? நாளை தெரியும் என வானிலை மையம் தகவல். டீப் டிப்ரெஷன் வரைக்கும் சொல்ல முடியும். இன்னைக்கு நாளைக்கு அது புயலா மாறுமா அப்படின்றது ஓரளவுக்கு சரியா சொல்ல முடியும். வடகிழக்கு பருவமழை தொடங்கியதை அடுத்து கண்காணிப்பு அதிகாரிகளாக 12 பேரை நியமித்தார் முதல்வர் மு.க. ஸ்டாலின். தஞ்சை, நாகை, திருவாரூர், திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு அதிகாரிகள் நியமனம். களத்தில் கண் துஞ்சாமல் செயல்பட்டு மக்களை காப்போம். நெல் கொள்முதல் பணிகளை தொய்வின்றி மேற்கொள்ளவும் ஆட்சியர்களுக்கு முதல்வர் மு.க. ஸ்டாலின் உத்தரவு. வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்த நிலையில் போர்க்கால அடிப்படையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தேவை. தமிழக அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே. பழனிசாமி வலியுறுத்தல். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் தொடரும் கனமழை. தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியதால் மக்கள் அவதி. வெள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சென்னை செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து நீர் திறப்பு. அடையாறு ஆற்றங்கரையோர மக்களுக்கு முதற்கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை. சென்னை புழல், நாராயணபுரம், பருத்திப்பட்டு, திருநின்றவூர் ஏரிகளில் இருந்து தண்ணீர் திறப்பு. தொடர் கனமழை பெய்து வரும் நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. தஞ்சை, நாகை, திருவாரூர் உள்ளிட்ட காவிரி படுகை மாவட்டங்களில் கனமழை. விழுப்புரம், புதுச்சேரியிலும் பரவலாக பலத்த மழை. மேட்டூர் அணை முழு கொள்ளளவை எட்டியதால் உபரி நீர் கூடுதலாக திறப்பு. காவிரி மற்றும் கொள்ளிடம் கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்க மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தல். திருவள்ளூர் மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் மழையால் ஆரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு. ஆற்றங்கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை.
KRP அணையிலிருந்து உபரி நீர் வெளியேற்றம். கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருவண்ணாமலை மாவட்ட மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடரும் மழையால் வைகை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு. கரையோரம் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தல். ராமநாதபுரம் மாவட்டம் தங்கச்சி மடத்தில் 17 சென்டிமீட்டர் அளவுக்கு மிக கனமழை பதிவு. மழையால் ராமேஸ்வரத்தில் குடியிருப்புகளை சூழ்ந்த மழை வெள்ளம். தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் அருகே வஞ்சாத்து ஓடையில் திடீர் வெள்ளப்பெருக்கு. குடியிருப்பு பகுதிகளுக்குள் புகுந்த மழை நீர். கனமழை காரணமாக குற்றால அருவிகளில் தொடர்ந்து வெள்ளப்பெருக்கு. 6வது நாளாக சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிப்பு. தீபாவளி விடுமுறை முடிந்து அதிக அளவில் சென்னைக்கு திரும்பும் மக்கள். விக்கிரவாண்டி சுங்கச்சாவடியில் கூடுதல் வழிகள் திறக்கப்பட்டு வாகனங்கள் செல்ல ஏற்பாடு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1440 ரூபாய் குறைவு. சவரன் 96,000 ரூபாய்க்கு விற்பனை. ஜப்பானின் முதல் பெண் பிரதமராக தேர்வு செய்யப்பட்டார் சனா டகாய்ச்சி. நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை வாக்குகள் பெற்றதால் வெற்றி. அமெரிக்காவுடன் வணிக ஒப்பந்தத்தில் கையெழுத்து இடாவிட்டால் இறக்குமதி வரி 155% வரை அதிகரிக்கப்படும். சீனாவுக்கு மீண்டும் எச்சரிக்கை விடுத்தார் ட்ரம்ப். சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட்டில் இதுவரை நடந்திராத நிகழ்வு. 50 ஓவர்களையும் சுழற்பந்தாக வீசிய வெஸ்ட் இண்டீஸின் வித்தியாசமான முடிவு. Holidays nale adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.